நம்ம தமிழ்நாட்டோட வரலாறே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய சகாப்தம் உண்டாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சிஎம் விஜய் அவர்கள் பேசிக்காகவே ஒரு ஆக்டர். மூவியில் எப்படி டைலாக்ஸ் பேசுவாங்களோ அதே மாதிரி கேம்பெயின் பண்ணுறப்ப ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்து டைலாக் மாதிரி விட்டாச்சு. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் நான் பேசினது எல்லாமே ரீல் இல்லை, ரியல் தான் அப்படின்ற மாதிரி தான் முதலமைச்சரான முதல் நாளே 3 முக்கியமான விஷயங்களை வந்து கையெழுத்திட்டிருக்காரு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது தான். 500 யூனிட் மின்சாரம் வரைக்கும் யூஸ் பண்ணவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. ஆல்ரெடி ஒரு 100 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுவும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது அவர் சைன் பண்ணது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக. இதில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற ஒன்று அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதில் வந்து துடிப்பான பெண்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங், எஜுகேஷன், அதே மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது ஆன்டி ட்ரக் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்றது தான். நம்ம தமிழ்நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையான எத்தனையோ மாணவர்கள் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிற விதமாகவும் இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் 65 போதைப் பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இதே மாதிரி 5 ஆண்டுகளும் தொடருச்சு அப்படின்னா மக்களோட நலன் மேம்படும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நாமளும் பேசலாம் அரசியல்.